ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ அந்த போட்டியை தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த போட்டி வந்து என் தங்கச்சிக்கும் என் அம்மாவுக்கும் க்ளீன் பண்ண தெரியாது. என் தங்கச்சிக்கு இந்த போட்டி குழம்பு ரொம்ப பிடிக்கும். அவள் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டாளா, அவங்க வீட்டுக்கார மலைக்கு போயிட்டு வந்தாருன்ட்டு. அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த போட்டி வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி கருப்பு தோல் இருக்கும். இந்த கருப்பு தோலை ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி திருப்பிக்கணும்னா இது உள்ள இந்த மாதிரி வெள்ளைத்தோல் வரும். இந்த வெள்ளைத்தோலில் இருக்கிற சாணியை நம்ம நல்ல மாரி எடுக்கணும், பிடுங்கி எடுக்கணும். இந்த மாதிரி பிடுங்கி எடுத்துட்டு இதுக்கப்புறம் இந்த கருப்பு தோல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த மாதிரி அருவாமனையில் போட்டு தீட்டணும். இந்த மாதிரி தீட்டி எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா அலசணும். நிறைய தண்ணி ஊற்றி அலசணும். அப்போ தான் இது மேலே இருக்கிற பால் வாசனை போகும். இந்த வெள்ளைத்தோல் மேலே வந்து கொஞ்சம் அப்படியே சாணிலாம் ஒட்டின்னு இருக்கும் பச்சை பச்சையாக. அந்த குடலெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதெல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் போட்டால் சாணி வாசனை வரும். அதுக்கப்புறம் அந்த போட்டியை இந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி அருவாமனையில் மீன் திரட்டுவோம் தெரியுமா, மீன் பெறால் அடிப்போமே, அந்த மாதிரி அடிக்கணும். மீன் பெறால் அடிக்கிற மாதிரி அடிக்கணும். இந்த மாதிரி அடித்தோன்னா அது மேலே இருக்கிற எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சாணி பை இருக்கும். அதில் இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஈரி குச்சியை கீழ் வாக்கில் வச்சு குத்தணும். நேரடியாக குத்தக்கூடாது. தெரியுதா தெரியல வீடியோவில், நானே ஒரு கல் வச்சு தான் எடுக்கிறேன். எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை. இந்த மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா தெரியலையே வீடியோவில், எனக்கு இங்கே வச்சு எடுக்கிறதுனால இதை பற்றி தெரியுதுங்களா. சாணிப்பை இந்த மாதிரி சாணி இருக்கும். இந்த மாதிரி இந்த சாணி குடலை திருட்டிக்கணும். ஏன்னா அந்த சாணிப்பை நல்லா அலசணும், இல்லைன்னா சாணி வாசனை வரும். இது ரொம்ப வேற வருது பார்த்தீங்களா, தெரியுதா தெரியல வீடியோவில். இருங்க வரேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும் அந்த சாணிப்பை. இப்போ என்ன பண்ணணும், இதை தண்ணியில் போட்டு நல்லா அலசணும். அப்போ தான் அந்த இப்போ இதை நல்லா தண்ணியில் போட்டு அலசணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த சாணி வாசனை போகும். நல்லா இது மேலே வந்து சாணி ஒட்டின்னு இருக்கு. எனக்கு ஆயிரத்துக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா, நல்லா சாணி ஒட்டின்னு இருக்குது. துணி நல்லா போட்டு 2 கையை போட்டு எப்படி கசக்குவோமோ அந்த மாதிரி கசக்கணும். இந்த மாதிரி நல்லா துணியை போட்டு கசக்கிற மாதிரி கசக்கி நல்லா அலசணும். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடி குடல் வரும். தெரியுதா தெரியல, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை எனக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொடி குடல் வரும். இந்த பொடி குடலை வந்து ஐயோ கடவுளே, தெரியுதா தெரியலையே, இந்த மாதிரி ஈரி குச்சி வச்சு குத்தணும். குத்தி இந்த மாதிரி திரட்டணும். சரிங்களா, இங்கே பாருங்க, போதா தெரியலையே. கடவுளே, எங்கள் அம்மாவை வீடியோ எடுறீன்னா அவளுக்கு போனை பற்றியே தெரியாது, மூடின்னு போடின்றான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி திரட்டின உடனே ஈரி குச்சியில் வரும். ஐயா வரமாட்டேன். பார்த்தீங்களா வந்துச்சா. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அறிய தெரியாமல் அப்படியே கட் பண்ணி போடுறாங்க. அந்த மாதிரிலாம் கட் பண்ணி போடக்கூடாது. போட்டால் சாணி நாத்தம் தான் அடிக்கும். பாருங்க, இதுலேருந்து ஒரு மாதிரி பால் மாதிரி வரும், வெள்ளையாக கொயன்னு திக்கா. தெரியுதா தெரியலையே, தெரியுதுங்களா, தெரியுதுங்களா வருது பார்த்தீங்களா. இது தாங்க இந்த மாதிரி நல்லா க்ளீனாக ஆஞ்சி நிறைய தண்ணி ஊற்றி அலசணும். அலசி குக்கரில் வேக போட்டு அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணி தாளிச்சோன்னா செம்மையாக இருக்கும். முடிஞ்சால் அந்த வீடியோ எடுத்து போடுறேன். பாய். இது நிறைய தண்ணி ஊற்றி அலசணும். எனக்கு வீடியோ எடுக்க ஆள் வேறு